விருதுநகர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் பத்திரிகை செய்தி மூலமாக வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். தேசிய ஆயுஷ் இயக்கம் மற்றும் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை கீழே தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவித்திருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் வந்து இந்த காலி பணியிடங்கள் இருக்குது. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒப்பந்த அடிப்படையில் கன்சோல்டேட் பேயில் வந்து ஃபில் பண்ணுறதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் இதில் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய பணியிடங்கள். சரிங்களா? இதற்கு அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 14/11/2025 மாலை 5 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? என்னென்ன பணியிடங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர், அதாவது கன்சல்டன்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி. இதில் வந்து BNYS முடித்த கேண்டிடேட், அதாவது பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட், ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா? இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்களுக்கும் பார்த்திங்கன்னா 59 வயது அல்லது அதற்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். 3 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? இது வந்து அரசு மருத்துவமனை ராஜபாளையத்தில் ஒரு வேக்கன்சி, சாத்தூரில் ஒரு வேக்கன்சி, ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? டோட்டலாக 3 வேக்கன்சி இருக்குது. பர் மந்த் வந்து தொகுப்பூதியம் கன்சால்டேட் பேயில் வந்து 40,000 ரூபாய் பர் மந்த் சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹோமியோபதி மருத்துவரை பொறுத்த வரைக்கும் BHMS, அதாவது பேச்சுலர் ஆஃப் டிகிரி BHMS டிகிரி முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். சரிங்களா? ஒரு வேக்கன்சி இருக்குது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மாநகசேரியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. பர் மந்த் வந்து 34,000 ரூபாய் வந்து சேலரி. பல்நோக்கு பணியாளர்கள், அதாவது அட்டெண்டர் மல்டிபர்பஸ் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். சரிங்களா? 10,000 ரூபாய் வந்து சேலரி. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு வேக்கன்சி, சாத்தூரில் ஒரு வேக்கன்சி, ராஜபாளையத்தில் ஒரு வேக்கன்சி, சிவகாசி அரசு மருத்துவமனையில் ஒரு வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? அடுத்து தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் சிகிச்சை உதவியாளரில் 4 வேக்கன்சி இருக்குது. ராஜபாளையத்தில் 2 வேக்கன்சி, அதில் ஒரு ஆண் வேக்கன்சியும் ஒரு பெண் வேக்கன்சியும் இருக்குது. சிவகாசியில் 2 வேக்கன்சி இருக்குது, ஒரு ஆண் வேக்கன்சி ஒரு பெண் வேக்கன்சி இருக்குது. இருக்கக்கூடிய இந்த அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய இந்த வேக்கன்சிஸ்க்கு டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். 15,000 ரூபாய் வந்து பர் மந்த் சேலரியாக கன்சால்டேட் பேயில் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கன்சால்டேட் பேயில் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய பணியிடங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது அண்டர்டேக்கிங் கொடுத்து தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பணி வந்து நிரந்தரம் செய்ய மாட்டாங்க அப்படின்றதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், விருதுநகர் மாவட்டம் 626001 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். நீங்கள் நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் விரைவு தபால் மூலமாகவும் நீங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணலாம். சரிங்களா? virudunagar.nic.in வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் அதில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இணைச்சு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம், அவங்களுடைய அப்ளிகேஷன் இருக்கணும். அப்ளிகேஷன் கூட உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்கணும். ஃபுல் அட்ரஸ் வந்து கரெக்டாக கிளியராக இருக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்கணும். உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட்டு, அதற்கான சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து கீழே வந்து சைன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ் வச்சுருக்கணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய ஆதார் கார்டோ அல்லது ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு ஏதாவது ஒன்று ஜெராக்ஸ் வந்து நீங்கள் வைக்கணும். அது கீழே வந்து சைன் பண்ணியிருக்கணும். இது எல்லாத்தையும் இணைச்சி அனுப்பணும். சரிங்களா? அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதான் வந்து அப்ளிகேஷன். நேஷனல் ஹெல்த் மிஷன் கீழே விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் இதுதான் வந்து. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபாதருடைய பேர், உங்களுடைய தந்தையுடைய பேர், டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வயது, உங்களுடைய கல்வி தகுதி, டோட்டல் மார்க்ஸ், நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறீங்க, என்ன பர்சன்டேஜ் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான குவாலிஃபிகேஷனில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிட்டி, அதே மாதிரி உங்களுடைய தற்போதைய முகவரி 8ஆம் நம்பர், அதில் அடுத்தது உங்களுடைய நிரந்தர முகவரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் முன் அனுபவத்தை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். எவ்வளோ வருஷம் என்ன போஸ்ட்டில் ஒர்க் பண்ணீங்க, உங்களுடைய ஆதார் கார்டுடைய நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மெயில் ஐடி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது முன்னுரிமை கேட்குறீங்க, டிரான்ஸ்ஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு,
டெசர்டட் ஒய்ஃப் டிஸ்ட்ரிபியூட் வீடியோ அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் வைக்கணும். கீழே சைன் பண்ணிக்கோங்க, பிளேஸ் டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து இணைக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆல்ரெடி ஒன்று வந்து ஒட்டியிருக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த்துக்கு 10th மார்க் ஷீட்டோ இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டோ 12th மார்க் ஷீட்டோ ஏதோ ஒன்று வைக்கணும். ஜெராக்ஸ் கல்வி தகுதிக்கு 10th 12th டிப்ளமோ டிகிரி அதனுடைய மார்க் ஷீட்டு ப்ளஸ் அதனுடைய சர்டிஃபிகேட்ஸு. தமிழில் நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப், 10th 12th தமிழில் நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு அதனுடைய மார்க் ஷீட் 10th அல்லது 12th மார்க் ஷீட்டு. ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டு, அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அது ஓகே, இல்லை ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ஏதாவது ஒரு ரேஷன் கார்டு ஏதாவது ஒன்று நீங்கள் வைக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கேரக்டர் ஆஃப் கான்டாக்டை பொறுத்த வரைக்கும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இல்லை கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் 10th 12th என்ன முடிச்சிருந்தாலும் அது லாஸ்ட்டாக படித்த இடத்துல கொடுத்துருப்பாங்க கேரக்டர் சர்டிஃபிகேட் இல்லை கான்டாக்ட் சர்டிஃபிகேட். அப்படி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் டிசிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க குட் அப்படின்னு சொல்லிட்டு, அது இருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கின கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கின சர்டிஃபிகேட்டு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிலிட்டி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் பிடபிலிட்டி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கான டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு. ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். இது எல்லாமே ஜெராக்ஸ் தான் வச்சு அனுப்பணும், ஒரிஜினல் அனுப்பக்கூடாது. ஒரிஜினலை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அல்லது இன்டர்வியூ வைக்கிற மாதிரி இருந்தால் அங்கே கேட்பாங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் கொடுத்தா போதும். ரிமைனிங் வந்து நீங்கள் வேறு ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து காமிக்கணுன்னா காமிக்கலாம், சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நன்றி.